Franklin School. I know that by myself. நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, பட் இதெல்லாம் ரியல் இல்லை, இதெல்லாம் ஃபேக் தான். ஆனால் இங்கே இருக்கிறது ரியல். ஸோ ஐ லெட் தெம் சூஸ் வாட் தே வாண்ட். எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான். அதனால் லெட்டர்ஸ்லேயே எழுதியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே, நல்லா வேலை செய்யுது. Hi, good morning guys, good morning everyone, how are you? And welcome to the very nice episode in Washington, America. So நேற்று நைட்டு ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி நடந்து வந்தாச்சு. அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருங்க. ஸோ இப்போது காலையில் நாம we have an idea கொஞ்சம் இடத்துல போகணுன்னு. பட் அதுக்கு முன்னாடி பயங்கர பசி. ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே இல்லை, we are not satisfied, அதனால் ரெக்கார்டும் பண்ணல. ஸோ இப்போது நம்ம we are decided to go get some breakfast. இது நைட்டு வந்த இடம் தான். ஸோ நம்ம இப்போ டேயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம ஒரு அட்ராக்ஷனாக போகும்போது அந்த பிளேசஸோட டீட்டெயிலையும் நான் தரேன். ஓகே, ஸோ வாங்க அப்படியே லெட்ஸ் கீப் ஆன் மூவிங். இங்கே பார்த்தீங்களா ஒயிட் கலரில் டெஸ்லா ஒன்று இருக்குது. எப்படி டெஸ்லா? அதுக்கு பின்னாடி ஒரு கியா செராட்டோ நிற்கிது. Virginia plate. ஸோ சார்லி ரூம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே, இந்த பார்க்க ஞாபகம் இருக்கா? இங்கே தான் நான் நைட்டு வந்தேன், சுற்றிட்டு வந்தேன் அப்படியே. அந்த ஸ்கூலில் என்ன பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ராங்க்லின் ஸ்கூல். ஐ நோ தட் பை மை செல்ஃப். நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, பட் இதெல்லாம் ரியல் இல்லை, இதெல்லாம் ஃபேக் தான். ஆனால் இங்கே இருக்கிறது ரியல். ஸோ சாப்பாடு ஒரு கடை தேடி போயிட்டுருந்தோம், பட் இந்த சைடு இல்லையா. இந்த சைடு எனக்கு என்ன இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும், பட் இதனால நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ ஐ லெட் தெம் சூஸ் வாட் தே வாண்ட். எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்படியே பார்த்துட்டு போயிருக்கு. இது ஒரு பிஸி டவுன் இல்லை, நேற்று சொன்ன மாதிரி, நேற்று பார்த்த மாதிரி, நம்ம டாக்ஸி டிரைவர் சொன்ன மாதிரி பிஸி டவுனே இல்லை. இது ஜஸ்ட் லைக் ஒரு காம் பிளேஸ் பாருங்கள். 11 மணிக்கெலாம் 12 மணிக்கெலாம் இப்படி தான் வெதர் இருக்குது. இது இப்போ 12 மணி கரெக்டாக. அமெரிக்காவில் நியூயார்க்கில் பார்த்தது வரைக்கும், வாஷிங்டனில் பார்த்த வரைக்கும் பார்க்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பயங்கரமான பிஸ்னஸாக இருக்குது. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ப்ளஸ் ஸ்ட்ரீட் பார்க்கிங் ஓன் பை கவர்மெண்ட் ஐ திங்க். வா, கூல் ஆப்டிமா ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் இது. என்னோடய 3rd or 4th கார். சூப்பர் கார் இது. பழைய மாடல் தான், பட் அமெரிக்கன் வெர்ஷன்ஸ் கார்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, டாக்கிங் அபவுட் பார்க்கிங் என்னென்னா, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் இருந்ததுன்னா இப்போ நைட்டுக்கு 65 75 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே காரோட சைஸை பொறுத்து. இப்போ அது ஒரு பெரிய கார்னா பெரிய அமௌண்ட் வருது. அந்த மாதிரி தான் சார்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பிரேக், லன்ச் பிரேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ் அப்படியே போயிட்டுருக்காங்க. இந்த இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வாஷிங்டனோட பஸ். ஓகே, எல்லோரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடக்கிறாங்க. ஸோ நம்மளும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடக்கணும். மெக்பர்சன் ஸ்கொயர் ஸ்டேஷன். ஸோ இது ஒரு ஸ்டேஷன், அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் நினைக்கிறேன். மெட்ரோ ஸ்டேஷனா இல்லை பஸ் ஸ்டேஷனான்னு தெரியல. சம் ஸ்டேஷன். இந்த இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் தான், அண்டர் கிரவுண்டில் இருக்குது. 5 guys. இது பர்கர் அண்ட் ஸ்டாஃப். நைட் இதெல்லாம் க்ளோஸில் இருந்தது, இப்போ தான் திறந்துருக்காங்க. ஐ மீன் இங்கே பாருங்கள், ஃப்ராங்க்லின் டவர். நேற்று நம்ம காரை வச்சு நம்ம ஒரு பணக்காரனாக இருந்தோம். இன்றைக்கி பை ஓக்கில் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அமெரிக்காவோட ஃப்ளாக் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? அதனால் லெட்டர்ஸ்லேயே எழுதியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த ஒரு பஸ் போகுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே
ஒயிட்லி யூஸ் பண்ண. அங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, மந்த்லி பார்க்கிங்ஸ், டெய்லி பார்க்கிங், இந்த 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்க்கு பே பண்ணிக்கலாம். per night $60 to $70. ஆக்சுவலி ஒரு ரெண்ட் கார் எடுக்கணுன்னாலே மேக்ஸிமம், அதாவது ஹை எண்டு காரே மேக்ஸிமம் ஒரு $200 தான் வரும் per night. ஸோ $200 கார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு வந்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல பார்க்கிங் கிடைக்காது. ஸோ அது வேறு விஷயம், கிடைக்காது. ஆனால் கிடைச்சிதுன்னா அதுக்கு பே பண்ணணும். இல்லை அப்படி கிடைக்கலன்னா நாம் எங்கே போடுறது? போடுற இடத்துல அதுக்கு ஒரு $70 ப்ளஸ் ஃபியூல்ஸ், கேஸ், டோல்ஸ், இது ஏதாவது ஸ்பீட் டிக்கெட் இருந்ததா, அது எல்லாம் சேர்த்து ஒரு டேக்கான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வண்டிக்கு பயங்கர அமௌண்ட்டாக வருது. ஸோ ஹேவிங் வண்டி இன் அ சிட்டி இஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிள் தான். இது மாதிரி நல்ல அழகான கேமரி ஒன்று போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ரெட் சிக்னல் தான், பட் ஆனால் அவர் நடந்தார்ல, அமெரிக்காவில் இப்படி தான். ஸோ சிக்னலில் யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அப்படியே எல்லோரும் ஃபாலோ பண்ணி அப்படியே போயிடுவாங்க. இங்கே அப்படி தான் இருக்குது. அது நான் நோட்டீஸ் பண்ணாமல் நியூயார்க்லேயும் அப்படி தான், ஃபுல் லைன் நின்றுட்டுருப்பாங்க க்ரீன் லைட்டுக்கு. ஒருத்தர் நடந்தால் போதும், எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. டெஸ்லா நிற்குது. டெஸ்லாலாம் ஒரு பழைய காரமாக ஆகிட்டு இங்கே யூஎஸில். இங்கே பாருங்க, சிட்டி டூர் பஸ்ஸு, அதாவது இந்த சிட்டி சைக்கிளுக்கு அந்த ஆப்ரேட்டர் வந்து காத்தடிச்சிட்ருக்காரு பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு போய் நாம் நல்லா சாப்பிட்ணும். சாப்பிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு அடுத்தது தான் பார்க்கணும். ஒயிட் ஹவுஸ் இந்த பக்கம் போனால் போயிடலான்னு போட்டிருக்கு. இன்னொரு ஆப்டிமா, இது 2014 முதல்ல வந்த கார். ஆனால் பலன்னு இருக்குது பாருங்கள். இது 13 முதல்ல வந்த காரு, ஷைனிங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பார்க்கிங் போடுறதுன்னா இங்கே தான் போட்டு இந்த ஸ்டார்ட் ஆகுது மெஷின். இந்த மாதிரி தான் போடணும். போட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு போகணும், இல்லைன்னா அதுக்கு டிக்கெட் வரும். ஸோ நயக்ரா ஃபால்ஸும் நியூயார்க் சிட்டியும் அது ரெண்டும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சிட்டியில் எனர்ஜி இல்லைன்னு இல்லை, 2 சிட்டியும் பார்த்ததுக்கப்புறம் இந்த பிளேஸில் நமக்கு 3 நாள் நிற்கிறதுனாடி ஆக்டிவிட்டீஸை ரொம்ப ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா 3 நாளைக்கு அப்புறம் நம்ம கிளம்பணும் டேரெக்டாக. இன்னொரு நாள் நியூயார்க் போய் நிற்கிறோம். பட் அது ஒரு க்ளோஸ் டு டைம் ஸ்கொயர் தான். ஆனால் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நியூயார்க் சிட்டி எப்போ பார்த்தாலுமே ஒரு டைம் பத்தலைன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே லைக் calm and like cool places, like ரிலாக்ஸாக பண்ணலாம் விஷயங்கள். பீப்புளும் ரஷ் இல்லை அந்த மாதிரி. எல்லாம் அமெரிக்கன் ஃப்ளாக். ஆமாம், அமெரிக்காவில் என்ன ஃப்ளாக் இருக்கும்? அமெரிக்கன் ஃப்ளாக் தான் இருக்கும். ஸோ ஒயிட் ஹவுஸ் போகணுன்னா இந்த பக்கம் போயிடலாம். இதை நம்ம போயிட்டு வந்துட்டோம் நேற்று. அந்த வீடியோ பார்க்கலன்னா பழைய வீடியோ இருக்குது, பார்த்துங்க.
ஸோ இது ஒரு ஃபெடெக்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிற்கிது பாருங்கள் டெலிவரிக்கு. ரெட் லைட் தான், ஏன்னா நான் பார்க்கிங் பிரேக் பண்ணி நடக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணேன், வேறு யூவெண்ட் அப்படின்னு. பாருங்கள் ஃபெடெக்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இங்கே பாருங்கள் ஃப்ரீ பைபிள் கோர்ஸ் தான் அந்த லேடிஸ் படித்து கொடுக்குறாங்க போகிறாங்களாம் பைபிள் கோர்ஸ். ஸோ ஃப்ரீயாக வந்து படிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த பார்க் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, கலராக பிங்க் கலர். ஓகே, நான் நியூயார்க்கில் பார்த்ததுக்கு இப்போ தான் ஃபுட் ட்ரக் பார்க்குறேன். ஸோ ஃபுட் ட்ரக்கில் குயிக்காக என்ன ஃபுட் கிடைக்கும்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ பர்கர்ஸ், சாண்ட்விச்சஸ், கைரோ, சேம் ஸ்டைல் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேக் ஓவர் ரைஸ், சீஸ் பர்கர், சிக்கன் சாப், பஃபலோ விங்ஸ் அதெல்லாம் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது என்ன பிங்க் கலரில் இருக்குது, ஏதோ ஈவெண்ட் நடந்துக்கிறதா? அரௌண்ட் த வேர்ல்டு ஏதோ ஒரு சம் ஈவெண்ட் நினைக்கிறேன். எதெல்லாம் ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த பிங்க் கலர் போட்டிருக்காங்க அந்த பார்க்கில். அந்த பஸ்ஸும் சேம் கலர்லேயே இருக்குது. ஓகே, இட்ஸ் குட் திங் நாம் இந்த பக்கம்லாம் நேற்று வரவே இல்லை. இங்கே பாருங்க அமெரிக்கா ஃப்ளாக் எப்படி பறக்குதுன்னு. ஓகே, இப்போ நடக்கலாம். இது பாருங்கள் க்ரீன் கலர் ஒரு பிஎம்பி, நல்ல கலர். ப்ளீஸ் ஹெல்ப் பை ஃப்ளவர்ஸ், ரோசஸ் $5. ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர். இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் நினைக்கிறேன். எஸ், எனி பஞ்ச். ஓகே, பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து $5. இங்கே பாருங்க இன்னும் ஒரு பொருள் இருக்கே, பார்ப்போம் என்னன்னு. Turn the crank for the music. நின்றுடுச்சு. போர் அடிக்குதுன்னா நம்ம அப்படி வந்து மியூசிக் கேட்டுக்கலாம் சுற்றி சுற்றி. இது ஒரு பேங்க் இருக்குது, சாண்டி ஸ்ப்ரிங் பேங்க். இங்கே இந்த டிபாசிட்ரின்னு ஒன்று இருக்குது. ஒரு பேப்பர் பேங்க் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் எதுவும் சப்மிட் பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணி அது உள்ளே போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் டிபாசிட்ரி. இன்றைக்கி மழை பெய்யும்னு நினைக்கிறேன் நான் இங்கே. ஸோ டாப் ஷீட், லிக்கர் அண்ட் ஒயின். நீ பாருங்க, அடுத்தது இன்னொன்று இருக்குது. நான் இதை டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ ஓகே, நல்லா வேலை செய்யுது, சூப்பர். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாங்கன்னு தெரிலையே. Oh my God, did I lose them? சுற்றி பாருங்க, எங்கேயாவது நிற்கிறாங்களா தெரியுதா?
இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ ப்ராபப்ளி இங்கே போயிருப்பாங்க, நம்புவோம், நம்பி நடப்போம். Yeah, then you go because I know where you're from. From India. So we went. ஓவர்நைட் ப்ரைஸ் $69. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டி லாஸ் ஆகிருக்கேன் நான். அவங்களோட நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா, நியூயார்க் சிட்டியில் ஃபுல்லாக நிறைய இடத்துல வைஃபை இருக்குது. மொபைல் டேட்டா உங்களுக்கு தேவையே இல்லை, எங்கே போனாலும் ஃப்ரீ வைஃபை ஒரு 2-3 காமிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நியூயார்க் நயகரா ஃபால்ஸ்லேயுமே எதுவுமே இல்லை, எல்லாம் ஃப்ரீ வைஃபை இருந்தது. இந்த சிட்டியில் ஃப்ரீ வைஃபை இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நேற்று மெக்டொனால்ட்ஸில் ஃப்ரீ வைஃபை இருந்தது. இப்போ பார்ப்போம் ஏதாவது ஃப்ரீ வைஃபை கிடைக்குதான்னு. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபுல்லி ஒன்று இருக்குது, பார்ப்போம். எஸ், கனெக்டட். ஓகே, கனெக்ட் ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. ஓகே, குட் திங். ஸோ இந்த சேர் இங்கே இருக்குது. நான் போய் உட்காந்துட்டு எங்கே இருக்காங்க என்ன விஷயம்னு நான் அப்படி கேட்குறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இதை சாப்பிட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம். ஓகே, ஸோ ஹாவ் அ குட் டே அண்ட் என்ஜாய். டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் ஆர் த வீடியோஸ். ஓகே, bye for now. See you.